பயங்கரமான ஒரு விஷயம் நடந்து இருந்ததுங்க. அதாவது அர்ச்சனா வந்து இப்போ நம்ம நிக்சன் பூர்ணிமா பண்ணுறது அது அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு சொல்கிறாங்க. எனவே அவங்க இவங்க சொல்கிறாங்க இப்போ பூர்ணிமா வாங்க டைட்டில் வின்னர், வாங்க டைட்டில் வின்னர் அப்படிங்கிறாங்க. என்னங்க இன்னும் திடீர்னு எல்லாரும் டைட்டில் வின்னர்னு கூப்பிட்றீங்க? ஏற்கனவே ஒரு டைட்டில் வின்னர்னு சொல்லி அவனை வெளில அனுப்பிச்சிட்ட மாதிரி என்ன பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இல்லை நீங்கள் டைட்டில் வின் பண்ணிடுவீங்க, நீங்கள் வின் பண்ணால் எங்களுக்கு வந்து ட்ரீட் தரணும், சரியா? நான் வருவேன், மாயா வருவாங்க, நிக்சன் வருவாங்க, ஒன்றே அவங்க. சரி உங்களுக்கு பிடிச்சவங்களையும் கூட்டுவாங்க. எனக்கு பிடிச்சது நிக்சன் தான், பிரின்ஸப் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது ஒரு பாட்டு ஒன்று பண்ணாங்கங்க. அப்பாவும் தாத்தாவும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டுக்கு போயிடுறாங்க. அதில் உங்களுக்கு புரியுதா? ஒன்று நிக்சன் என்ன பாட்டை பாடுற, அதில் இன்பத்தை தள்ளாதே இருக்கிற வரை என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி நிக்சனுடைய காட்டில் இப்போ மழை. ஏன்னா எந்த அக்காவை அவர் வந்து ரசித்தாரோ அந்த அக்கா இப்போ பிரின்ஸ்னு கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டாங்க. வேறு லெவல் சம்பவமாக இருந்துகிட்டு இருக்கு. அக்கா தம்பின்னு சொல்லி ஏன்டா ஏமாத்துறீங்க? போன சீசன்லேயும் அதே மாதிரி தான் ஒருத்தர் அக்கா தம்பின்னு அவங்க லவ்வர்ஸே ஆகிட்டாங்கல்ல. சரி, அதான் நிக்சன் சொல்கிறாப்புல மாயா கிட்ட, நான் மட்டும் இவங்களை அக்கான்னு கூப்பிடாத இருந்திருந்தேன்னா இந்நேரம் நான் அடுத்த கட்டத்துக்கே போயிருப்பேன் மாயா. ஏன்னா நான் அக்கான்னு வேற கூப்பிட்டேன். என்ன அக்கா, என்ன நாங்கள் என்ன வயசானவங்களா? எல்லாம் உங்கள் ஏஜ் தான் அப்படின்னு பூர்ணிமாவும் கொஞ்சம் எடுத்து தராங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த டான்ஸ் ஏதோ ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருக்காங்கங்க. இந்த வாரம் முழுவதும் டான்ஸு தான் அவங்க. ஆனால் முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் ரொமான்ஸாக இருக்க போகிறோன்ட்டு. பட் ஆடியன்ஸுக்கு தான் அது பார்க்குறதுக்கு கன்றாவியாக இருக்க தவிர்த்து. ஏன் கன்றாவியாக இருக்குன்னா, இந்த விஷ்ணுவுடைய இந்த எலிமினேஷன் கேம் பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தார்ல, எனக்கு இப்போ தாங்க இது புலப்படுது. அதாவது நிக்சனை கேம்லேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் ஐஷுவை பழக விட்டுருக்காங்க போல இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த பையன் வந்து ஆஃபே ஆனான், ஐஷுங்கிற மாதிரி. அது என்னென்னா மாயாவுடைய திட்டம் போல இருக்குது. இன்றைக்கி விஷ்ணு சொல்லி தான் எனக்கே புரிய வருது. அப்போ திரும்பியும் அவன் கம்பேக் கொடுத்துருவானா அப்படின்னு சொல்லி இப்போ பூர்ணிமாவை வச்சு இந்த பையனை டம்மி ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக என்னன்னு தெரியல. பட் அந்த பையனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. இந்த கேமு அதெல்லாம் அந்த பையனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ இந்த கம்பெனி இருக்கா, அதில் நான் சந்தோஷமாக இருக்கேயா, அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. இப்போ ஒரு டோமெக்ஸ் கேம் ஒன்று நடத்துகிறாங்கங்க. நல்லா இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் வந்து நிக்சனு, மணி, விஷ்ணு, பூர்ணிமா இந்த அணி வந்து வெற்றி பெற்று அந்த கோப்பைகளை கைப்பற்றிய அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் எடிட்ரு இது எடிட் பண்ணவருக்கு நிக்சனா இந்த வாரம் அனுப்பின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அது வந்து நாங்கள் 24/7 பார்க்குறோம், உங்களுக்கெல்லாம் அதை ரிவ்யூவாக பண்ணுறோம். எபிசோட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஐஷுக்கிட்ட ஒரு முறை பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அந்த வெள்ளிக்கிழமை எபிசோடில் வந்தாலும் பயங்கரமாக நேம் வந்து டேமேஜ் ஆச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இவங்க பிரின்ஸுன்னு சொல்கிறதாகட்டும், அவங்க திரும்பி அக்கா இது என்னது வாமா போ, இது அது தப்புன்னு எடுத்துக்கிட்டால் தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை. பட் என்ன ஆடியன்ஸ்க்கு ஒரு கடுப்பாகுதுன்னா, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், அந்த அக்கா தம்பின்னு சொல்லாதீங்கயா அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தது. தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு நடுவில் எலிசபெத் ராணியான்னு ஒரு கலாய் வேறு. அதாவது மாயாவுக்கு உண்மையாலே நாமினேஷனில் இருக்கிறதுல ஒரு திருப்தி இல்லை போல இருக்குங்க. பூர்ணிமா இல்லாதது அவங்களுக்கு சந்தோஷமும் இல்லை போல இருக்குது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஸ்ட்ராங் பிளேயரா, என்ன நீங்கள் நாமினேஷனில் வைக்காமல் பூர்ணிமாவை வச்சுருந்தா வீக் பிளேயர்ஸ் ஆகிய விஷ்ணு, மணி உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் அப்படின்னு இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட? அவங்க தம்பி நிக்சன்கிட்ட. அவரும் அதை ஆமோதிக்கிறாரு. இவங்க என்ன எலிசபெத் ராணியா, என்ன வீட்டிலேருந்து இப்படியெல்லாம் லெட்டர்லாம் போடுறாங்க, ஏற்றி விடுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு நாமினேஷன் பண்ணும்போது உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு இது பண்ணுதுக்கா, நடிக்குதுக்கா. அதேமாதிரி அவங்க ஒன்றே சொல்கிறாங்க மாயா, ஆமாண்டா அது எல்லாருக்கும் தோசை ஈசெல்லாம் சுட்டு விட்டு எல்லாரையும் கரெக்ட் பண்ணி நாமினேஷனுக்கே வர மாட்டேங்குதுடா. என்னடா இது, இவ்வளோ ஒரே இப்போ பெட்டில் தான் படுத்துப்பாங்க, ஒன்றாவே இருப்பாங்க. மாயாவும் பூர்ணிமாவும் அவங்க பேக் பைட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். பட்டு பூர்ணிமாவை பற்றி பேக் பைட் பண்ணுறாங்களே, பாவம் பூர்ணிமா இப்படி சொல்லிட்டாங்களே. ஆனால் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது ஃபன்னுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான இந்த கில் ஆர் ஸ்டே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. 24/7 சத்தியமாக சொல்ல மாட்டேன் எபிசோடில் பார்க்குறதுக்கு. ஏன்னா 24/7 வந்து யூ வருது போகுதுன்னு இருந்தது. பட் இதில் நல்லா கிறிஸ்பாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் இந்த கேமை யார் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா,
விசித்ராமா செமையாக அதை பயன்படுத்திக்கிட்டாங்கங்க. ஏன்னா இந்த தினேஷ் வந்து தொடர்ந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு, நெகட்டிவிட்டி பரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஸ்டே ஆகணும். இவங்க கில்லு கூட கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் தாங்கிட்ட என்ன பண்ணணும், அவர் இறங்கி வந்து அவர் செய்த இதெல்லாம் தவறுங்கிற மாதிரி ஒரு வாக்கு மூலமே வாங்கினாங்க. அது வந்து செமையாக இருந்தது. அதற்கு அடுத்தது வந்து விஷ்ணு ஒரு சம்பவம் பண்ணி விட்டாப்புல. என்னென்னா, இந்த பையன் நிக்சன் வந்து ஏதோ ஒரு வாரம் 6வது வாரமோ என்னமோ அந்த சர்ச்சையெல்லாம் ஒன்று வந்தது இல்லையா, ஐஷு எவிக்ட் ஆனானே இந்த பையன் அடுத்த ஒரு ரவுண்டுன்னு சொல்லி இவங்க அந்த ஒரு சில்வர் காயின் வச்சுருப்பார்ல, அப்போ வந்து மாயா சொல்லுவாங்க நிக்சனை நாமினேட் பண்ண சொல்லின்னு. அப்போ தான் ராஜமாதா சத்தியம் வாங்கிக்குவேன், யார் வேணாலும் நாமினேட் பண்ணுங்கள், நிக்சனை மட்டும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதனால இவர் பண்ணல. இப்போ என்னென்ன, நிக்சன் கிட்ட வந்து நான் உன்னை காப்பாற்றணுண்டா அந்த இடத்துல அப்படின்ட்டு அந்த விஷயத்தை கன்வே பண்ணார். அது முன்னாடியே நிக்சனுக்கு தெரிஞ்சது தான். அது மாயாவுக்கு காண்டாகுது. என்னடா இந்த பூர்ணிமா பார்த்து எனக்கெல்லாம் கூட காண்டுங்கிற அந்த வார்த்தை வருது. அதுதான் அது ஒரு விஷயம். பூர்ணிமாக்கா இனி காண்டுன்னு பேசாதீங்க, நாங்களாம் அதை பேச தொடங்குறோம். இப்போ என்னென்னா, இந்த மாயாவுக்கு அது பயங்கர கடுப்பாகுது. இவன் என்ன நம்மளுடைய எல்லா பிளானையும் இவன் உள்ளே நோண்டி பார்க்குறான் விஷ்ணு, சரியில்லையே. இவங்க எல்லாருமே நல்ல கேம் ஆடினாங்க, ஆனால் அக்லி கேம் ஆடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க விளாண்டதெல்லாம் சேஃப் கேமுங்கிறாங்க. என்னன்னே எனக்கு புரியல. அவங்க வந்து 2 பேரும் ஸ்டேன்னு கொடுத்தா அது தப்பு இல்லையா, அதே மணியும் விஷ்ணுவும் சொன்னாங்கன்னா நான் சொன்னேன்ல அப்படிங்கிறது இது மாயாவுடைய ஸ்டைல்னு வச்சிங்களேன். பட் இந்த இடத்துல வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ரவீனா வந்து மணியை கில் பண்ணுறாங்களே, அது 3வது காம்பினேஷன் 3வது சிட்டிங்கில் பேசும்போது எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. மணி ஒரு இடத்துல ஆஃப் ஆகுறாரு. ஏன்னா மாயாவும் விசித்ராவும் பேசிகிட்டு இருக்கும்போது மாயா சொல்கிறாங்களே, டிசர்விங்கே இல்லாத சில கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கன்னு. எனக்கும் அது தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பமாக இருக்குங்க. யார் டிசர்விங்கே இல்லாத கண்டஸ்டன்ஸு, யாரை மீன் பண்ணுறாங்க மாயா? ஏன்னா நான் அவங்களெல்லாம் இப்போ அவங்க மீன் பண்ணது ரவீனா எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுவை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய பார்வையில் வந்து விஷ்ணுவை அவங்க ஏதாவது பண்ணணுங்க. அதுக்கு வந்து கரெக்டாக ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காங்க. ஆனால் விஷ்ணு அதில் தப்பிப்பாரா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கடுத்து இன்னொரு கான்வர்சேஷன் நான் பார்த்தேன். அந்த இடத்துல இவங்க இன்றைக்கி சம்பவம்னா என்னை பொறுத்தவரையும் விசித்ரா தான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அழகாக இந்த கேமை வந்து புரிந்து ஆடினாங்க. இதுவரையும் கேம் புரியாது சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா, இது அவங்களுடைய அந்த பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்க வந்து இந்த டாஸ்கில் வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு, ரவீனாவுக்கு 2 பாயிண்ட்ஸ். எதின் அடிப்படையில் பிக் பாஸ் கொடுத்தாருன்னா, கில் பண்ணாங்கல்ல அதனுடைய அடிப்படையில் தான் பாயிண்ட்ஸ் வருது. விஷ்ணு 2 பேரை கில் பண்ணியிருந்ததுனால அவருக்கு வந்து 1 பாயிண்ட் கிடைக்குதுங்க. ஓஹோ, இதில் கில் பண்ணுறது தான் விஷயம். இதை இவங்க சரியாக புரிஞ்சிக்காத சேஃப்னு ஸ்டே பண்ணிகிட்டு இருந்ததில் அந்த பேக் ஃபயர் ஆனதை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தது தினேஷும் விஷ்ணுவும் ஒரு கான்வர்சேஷன் வச்சாங்க, யாரை தூக்குறது, இதை தூக்குறதா, அவர் புளியை தூக்குறதா, யாரையை தூக்குறதான்ட்டு. ஆனால் என்ன நடந்ததுன்னா, விஷ்ணு தினேஷை தூக்கிட்டாரு. பாவிங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதற்கு அடுத்தது 4வது ரவுண்டு நடத்திட்டாங்களே இன்றைக்கே, நமக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. அதில் வந்து ஏதோ பேட்டர்ன் மாதிரி ஒன்று காட்டினாங்க. அதில் மீண்டும் விஷ்ணு வெற்றி பெற்று 7 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறாருங்க டிக்கெட் ஃபினாலேயில். அடுத்தது பூர்ணிமா 2 புள்ளிகளை பெற்று அவங்க நிக்சன் இப்போ 2 பேரும் 4 நாளுக்கு வந்துட்டாங்க. தினேஷுக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு 1 புள்ளி. அதன் மூலமாக 2 புள்ளிகளை பெற்றார். உடனே தினேஷ் சொல்கிறாரு, அப்பா 1 புள்ளி வாங்கிட்டேனே, இனி நான் சரசரன்னு அடித்து மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிக்கெட் டு ஃபினாலே 7 புள்ளியுடன் அதில் வந்து 15 புள்ளி போட்டிருக்காங்க. 15 புள்ளி. அப்போ இன்னும் எத்தனை கேம் நடக்கும்? இன்னொரு 3 கேம் கூட நடக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. 15 பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு நிற்கிதுங்க பிக் பாஸு. இன்றைக்கி இதில் கேம் சேஞ்சர்னால் யாருன்னு சொல்லுவீங்க? இன்றைக்கி அந்த இதில் கேம் சேஞ்சர்னால் விசித்ரா தான். ஏன்னா மாயா வந்து அவங்க வந்து தன்னை தக்க வைப்பாங்கங்கும்போது அந்த கில் கொடுத்தது வந்து மாயாவுக்கு கொடுத்ததுனால இல்லை, அது 24/7 இழுன்னு போயினே இருந்ததுங்க. ஸ்டேன்னு போனதில் அவங்க ஒரு கேம் சேஞ்சராக இருந்தாங்க விசித்ராமா. ஓகே, குட். சரி, இவ்வளவும் பேசிட்டு இதை பேசாத இருந்தால் சரி வராத. இன்றைக்கி இந்த இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நடுவர்கள் கரெக்டாக பண்ணாங்கல்ல. ஏன்னா நேற்று ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு, விஜயவர்மா பண்ணாருன்ட்டு ஃபேவரட்டிசம்னு. இன்றைக்கி அதுமாரி எதுவும் கண்ணில் அகப்பட்ட மாதிரி தெரில. கடைசியில் இவங்களை நம்ம அர்ச்சனா எதுக்கு பயன்படுறாங்கன்னா, அந்த ஸ்டிக்கர் விட்டுருக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கார் பிக் பாஸ் டைட்டில் வின்னர்.